ஜெயா பிளஸ் செய்திகளுக்காக சுகன்யா மனோகரன். செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன்னதாக தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். மதுராவில் நடைபெற்ற கிருஷ்ண ஜெயந்தி விழாவின் போது ஏற்பட்ட கூட்ட நெரிசல், 2 உயிரிழப்பு, பலர் காயம். உத்தரகண்ட் மாநிலத்தில் கனமழையால் வெள்ளப்பெருக்கு, தாம்சா நதியில் கரை புரண்டோடும் காட்டாற்று வெள்ளம். ஜம்மு காஷ்மீர் மாநிலத்தில் பெய்து வரும் தொடர் மழையால் பெரும்பாலான இடங்களில் சூழ்ந்த வெள்ளம். வைஷ்ணவி தேவி ஆலயத்திற்கு செல்லும் பாதையில் வெள்ளப்பெருக்கால் பக்தர்கள் தவிப்பு. டெல்லியில் 12 IAS அதிகாரிகள் திடீர் மாற்றம், துணைநிலை ஆளுநர் அதிரடி. மத்திய உள்துறை செயலாளர் அஜய்குமார் பல்லாவின் பதவிக்காலம் நீட்டிப்பு, அடுத்த ஆண்டு ஆகஸ்ட் மாதம் வரை பதவியில் இருப்பார் என மத்திய அரசு தகவல். முன்னாள் பிரதமர் ராஜீவ்காந்தி பிறந்த நாள், டெல்லியில் உள்ள நினைவிடத்தில் ராகுல், பிரியங்கா மரியாதை. மும்பையில் 2008ஆம் ஆண்டு நடத்தப்பட்ட தாக்குதலை போல் மீண்டும் நடத்தப்படும். காவல் நிலைய கட்டுப்பாட்டு அறைக்கு வந்த வாட்ஸ்அப் தகவலை அடுத்து பாதுகாப்பு அதிகரிப்பு. துணை வேந்தர்களை அரசே நியமிக்கும் மசோதாவுக்கு தமிழக ஆளுநர் RN ரவி கடும் எதிர்ப்பு, விளக்கம் கேட்டு தலைமை செயலாளருக்கு கடிதம். தமிழகத்தில் பொறியியல் படிப்புகளுக்கான கலந்தாய்வு தொடங்கியது. சிறப்பு பிரிவு மாணவர்களுக்கு வரும் 24ஆம் தேதி வரை கவுன்சிலிங். கோத்தகிரியில் 4 வயது சிறுமியை தாக்கி கொன்ற சிறுத்தை, வனத்துறையினர் வைத்த கூண்டில் சிக்கியது. 383வது சென்னை தினத்தையொட்டி பல்வேறு சிறப்பு நிகழ்ச்சிகளுக்கு ஏற்பாடு. நம்ம சென்னை நம்ம பெருமை நிகழ்ச்சிக்கு மாநகராட்சி அழைப்பு. பிரசித்தி பெற்ற சிறுவாபுரியில் முருகன் ஆலயத்தில் நாளை கும்பாபிஷேகம், பக்தர்கள் பங்கேற்க சிறப்பு ஏற்பாடு. இங்கிலாந்து மகளிர் அணிக்கு எதிரான T20 மற்றும் ஒருநாள் கிரிக்கெட் தொடர், இந்திய அணி அறிவிப்பு. பள்ளிகளை தூய்மைப்படுத்தும் பணிகளில் எக்காரணம் கொண்டும் மாணவர்களை ஈடுபடுத்தக்கூடாது. தொடக்க மற்றும் நடுநிலை பள்ளிகளுக்கு பள்ளிக் கல்வித்துறை உத்தரவு. கச்சத்தீவை மீட்க சட்ட ரீதியான நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது. மத்திய வெளியுறவுத்துறை இணை அமைச்சர் முரளிதரன் தகவல். இனி விரிவான செய்திகள். மதுராவில் உள்ள பாங்கே பிஹாரி கிருஷ்ணர் கோவிலில் நள்ளிரவில் நடைபெற்ற ஜென்மாஷ்டமி கொண்டாட்டத்தில் ஏற்பட்ட கூட்ட நெரிசலில் சிக்கி 2 பேர் உயிரிழந்தனர். கிருஷ்ண ஜெயந்தி விழா நேற்று நாடு முழுவதும் கோலாகலமாக கொண்டாடப்பட்டது. கிருஷ்ணர் பிறந்த ஊராக கருதப்படும் உத்தரப்பிரதேசத்தின் மதுராவில் கொண்டாட்டங்கள் களை கட்டின. மதுராவில் உள்ள பாங்கே பிஹாரி கிருஷ்ணர் கோவிலில் நள்ளிரவு கொண்டாட்டங்கள் நடைபெற்றன. அதில் பங்கேற்க அதிக அளவிலான பக்தர்கள் கோவிலில் திரண்டனர். வழிபாட்டுக்கு கோவிலுக்குள் செல்ல பக்தர்கள் முண்டியடித்த போது கூட்ட நெரிசல் ஏற்பட்டது. கூட்ட நெரிசலில் சிக்கி பலருக்கு மூச்சுத் திணறல் ஏற்பட்ட நிலையில் 2 பக்தர்கள் உயிரிழந்தனர். இதனையடுத்து போலீசார் விரைவாக செயல்பட்டு கூட்டத்தை கட்டுப்படுத்தும் நடவடிக்கைகளை மேற்கொண்டனர். காயமடைந்தவர்களை மீட்டு மருத்துவமனையில் அனுமதித்தனர்.
பொதுத்துறை வங்கிகளை தனியார்மயமாக்குவது பேரழிவுக்கு வழிவகுக்கும் என்ற ரிசர்வ் வங்கியின் எச்சரிக்கையையும் மீறி பிரதமர் திரு மோடி தலைமையிலான மத்திய பாஜக அரசு தான் தோன்றித்தனமாக செயல்படுவதாக காங்கிரஸ் விமர்சித்துள்ளது. காங்கிரஸ் செய்தி தொடர்பு பிரிவு செயலாளர் திரு ஜெய்ராம் ரமேஷ் வெளியிட்டுள்ள டுவிட்டர் பதிவில், ரிசர்வ் வங்கியின் எச்சரிக்கையை மீறி ஏற்கனவே ரூபாய் நோட்டு வாபஸ் நடவடிக்கையை மத்திய அரசு மேற்கொண்டு நாட்டையும் மக்களையும் கடுமையான துன்பத்துக்கு ஆளாக்கியதாக தெரிவித்துள்ளார். தற்போது பொதுத்துறை வங்கிகளை குறைக்கும் முயற்சியில் மத்திய அரசு தீவிரமாக உள்ளதாகவும், பொதுத்துறை வங்கிகளின் எண்ணிக்கை 27 இருந்து 12 ஏற்கனவே குறைக்கப்பட்டு விட்ட போதிலும் அதனை மேலும் குறைத்து ஒரே ஒரு பொதுத்துறை வங்கி என்ற நிலையை உருவாக்க மத்திய அரசு முயல்வதாக கூறியுள்ளார். ஆனால் இது பேரழிவுக்கு வழிவகுக்கும் என்று ரிசர்வ் வங்கி எச்சரித்துள்ள போதிலும் பிரதமர் திரு மோடி அரசு வழக்கம் போல தான் தோன்றித்தனமாக செயல்படுவதாக விமர்சித்துள்ளார். முன்னாள் பிரதமர் திரு ராஜீவ் காந்தியின் பிறந்த நாளையொட்டி டெல்லியில் உள்ள அவரது நினைவிடமான வீர் பூமியில் திருமதி பிரியங்கா காந்தி, திரு ராகுல் காந்தி உள்ளிட்டோர் மரியாதை செலுத்தினர். முன்னாள் பிரதமர் திரு ராஜீவ் காந்தியின் 78வது பிறந்த நாளை காங்கிரசார் இன்று நாடு முழுவதும் கொண்டாடி வருகின்றனர். டெல்லி வீர்பூமியில் உள்ள திரு ராஜீவ் காந்தி நினைவிடத்தில் காங்கிரஸ் எம்பி திரு ராகுல் காந்தி, காங்கிரஸ் பொதுச் செயலாளர் திருமதி பிரியங்கா காந்தி, காங்கிரஸ் மூத்த தலைவர் திரு மல்லிகார்ஜுன கார்கே உள்ளிட்டோர் மலர்தூவி மரியாதை செலுத்தினர். இதனிடையே டுவிட்டர் பதிவு வெளியிட்டுள்ள திரு ராகுல் காந்தி, தன் தந்தை எப்போதும் தன் இதயத்தில் இருப்பதாகவும், நாட்டிற்காக அவர் கண்ட கனவை நிறைவேற்ற எப்போதும் முயற்சி மேற்கொண்டு வருவதாகவும் குறிப்பிட்டு வீடியோ ஒன்றையும் வெளியிட்டுள்ளார். முன்னாள் பிரதமர் திரு ராஜீவ் காந்தியின் 78வது பிறந்த நாளையொட்டி பிரதமர் திரு நரேந்திர மோடி டுவிட்டர் பதிவு வெளியிட்டுள்ளார். முன்னாள் பிரதமர் திரு ராஜீவ் காந்தியின் பிறந்த நாளையொட்டி அரசியல் தலைவர்கள் பலரும் அவரை நினைவு கூர்ந்து வருகின்றனர். பிரதமர் திரு நரேந்திர மோடி வெளியிட்டுள்ள டுவிட்டர் பதிவில், முன்னாள் பிரதமர் திரு ராஜீவ் காந்தியின் பிறந்த நாளில் அவருக்கு என் அஞ்சலிகள் என்று தெரிவித்துள்ளார். உத்தரகண்ட், ஜம்மு காஷ்மீர் உள்ளிட்ட மாநிலங்களில் கொட்டி தீர்க்கும் கனமழையால் பல்வேறு வழிபாட்டு தலங்கள் வெள்ள நீரால் சூழப்பட்டுள்ளன. உத்தரகண்ட் மாநிலத்தில் நேற்று முதல் கனமழை பெய்து வரும் நிலையில் டேராடூனில் உள்ள தாம்சா நதியில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. இதனையடுத்து கரையோர மக்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு செல்ல எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. அப்பகுதியில் உள்ள தபேஷ்கர் மகாதேவ் கோவிலை சூழ்ந்த வெள்ளம் கோவிலுக்குள்ளும் புகுந்தது. ஜம்மு காஷ்மீர் மாநிலத்தில் பெய்து வரும் கனமழையை அடுத்து வைஷ்ணவி தேவி கோவிலுக்கான யாத்திரை தற்காலிகமாக நிறுத்தப்பட்டது. கனமழை காரணமாக வைஷ்ணவி தேவி கோவிலுக்கு செல்லும் பாதையில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டதுடன் ஆங்காங்கே நிலச்சரிவும் ஏற்பட்டது. இதனால் யாத்திரைக்கு சென்ற மக்கள் நடுவழியில் சிக்கிக் கொண்டனர். சீரமைப்பு பணிகள் மேற்கொள்ளப்பட்டதையடுத்து யாத்திரை மீண்டும் தொடங்கியுள்ளது. கிருஷ்ண ஜெயந்தியை ஒட்டி மும்பையில் நடைபெற்ற உரியடி திருவிழாவில் 150க்கும் மேற்பட்டோர் காயமடைந்தனர். கிருஷ்ண ஜென்மாஷ்டமியை ஒட்டி பல்வேறு மாநிலங்களிலும் உள்ள இஸ்கான் கோவில்கள் வண்ண விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்டு ஆராதனைகள், பூஜைகள் நடைபெற்றன. பல மாநிலங்களில் உரியடி நிகழ்ச்சிகளும் நடைபெற்றன. மகாராஷ்டிர மாநிலம் மும்பையில் மனித பிரமிட் வடிவில் வீரர்கள் உரியடி நிகழ்ச்சியை நடத்தினர். आदित्य साहेब यांच्याकडून सावकाश रामकृष्ण गोविंद बुद्धक आपल्या समोर 5 स्तरांची सलामी देत आहेत. त्यांच्या विनंतीस मान देऊन त्यालावर नैनोसे मान हे गाणं आपण इथे लावलेलं सर्व गोविंद पत्कन या गाण्याच्या तालावरती இந்த விழாவை ஏராளமானோர் கண்டு மகிழ்ந்த நிலையில் உரியடி நிகழ்வில் பங்கேற்ற வீரர்களில் 150க்கும் மேற்பட்டோர் காயமடைந்தனர்.
துணைவேந்தர் நியமன மசோதாவுக்கு தமிழக ஆளுநர் கடும் எதிர்ப்பு தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக விளக்கம் கேட்டு தலைமை செயலாளருக்கு கடிதம் அனுப்பியுள்ளார். தமிழக பல்கலைக்கழகங்களில் துணைவேந்தர்களை மாநில அரசை நியமிக்க வகை செய்யும் மசோதா கடந்த ஏப்ரல் மாதம் 25ஆம் தேதி சட்டப்பேரவையில் நடைபெற்ற விவாதத்துக்கு பின்னர் நிறைவேற்றப்பட்டது. குஜராத், ஆந்திரா, தெலுங்கானா போன்ற மாநிலங்களில் மாநில அரசே பல்கலைக்கழக துணைவேந்தர்களை நியமிப்பதாகவும், எனவே துணைவேந்தர்களை மாநில அரசே நியமிக்கலாம் என புஞ்சி ஆணையம் பரிந்துரை செய்து இருந்தது. இந்த பரிந்துரையை ஏற்று அண்ணா பல்கலைக்கழகம் உள்ளிட்ட 10 பல்கலைக்கழகங்களுக்கான துணைவேந்தர்களை மாநில அரசை நியமிக்கும் மசோதா சட்டப்பேரவையில் நிறைவேற்றப்பட்டது. இந்த மசோதா தமிழக ஆளுநரின் ஒப்புதலுக்கு அனுப்பி வைக்கப்பட்டது. கடந்த 4 மாதங்களாக ஆளுநரின் ஒப்புதலுக்காக நிலுவையில் உள்ளது. இது தொடர்பாக விளக்கம் கேட்டு ஆளுநர் திரு RN ரவி தலைமை செயலாளர் திரு இறை அன்புக்கு கடிதம் ஒன்றை அனுப்பியுள்ளார். அதில் பல்கலைக்கழகங்களில் துணைவேந்தர்களை மாநில அரசை நியமிப்பது பல்கலைக்கழக மானியக் குழு சட்டத்துக்கு புறம்பானது என தமிழக ஆளுநர் திரு RN ரவி தெரிவித்துள்ளார். துணைவேந்தர்களை அரசே நியமித்தால் அது அரசியல் தலையீட்டுக்கு வழிவகுக்கும் என தெரிவித்துள்ளார். பல்கலைக்கழகங்களின் தர நிர்ணயம் மத்திய பட்டியலில் இருப்பதால் புதிய மசோதா தொடர்பாக விளக்கம் கேட்டு ஆளுநர் கடிதம் அனுப்பியுள்ளார். பள்ளிகளை தூய்மைப்படுத்தும் பணிகளில் எக்காரணம் கொண்டும் மாணவர்களை ஈடுபடுத்தக்கூடாது என பள்ளிக்கல்வித்துறை உத்தரவிட்டுள்ளது. எதிர்வரும் மழைக்காலத்தை கருத்தில் கொண்டு தமிழகத்தில் இருக்கும் தொடக்க மற்றும் நடுநிலை பள்ளிகளுக்கு தொடக்க கல்வி இயக்குநர் சுற்றறிக்கை ஒன்றை அனுப்பியுள்ளார். அதில் பள்ளி வளாகத்தில் மற்றும் மேற்கூரையில் விழும் மரங்களின் இலைகளை முழுமையாக சுத்தம் செய்ய வேண்டும் எனவும், பள்ளியின் மேற்கூரையில் விழும் இலைகள் பள்ளி கட்டிடத்தின் உறுதித்தன்மையை பாதிக்கும், எனவே அவற்றை முறையாக சுத்தம் செய்ய வேண்டும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மழைநீர் வழிந்தோடும் பாதைகளை முறையாக தூய்மைப்படுத்த வேண்டும் என குறிப்பிட்டுள்ள பள்ளிக்கல்வித்துறை, தூய்மை பணிக்காக கண்டிப்பாக பள்ளி மாணவர்களை பயன்படுத்தக்கூடாது என உத்தரவிட்டுள்ளது. மேலும் மகாத்மா காந்தி 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டத்தில் பணியாற்றும் பணியாளர்களை இந்த தூய்மை பணிக்காக பயன்படுத்திக் கொள்ளலாம் எனவும், அதற்காக அதிகாரிகளிடம் முறையான ஒப்புதல் வாங்க வேண்டும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பள்ளி வளாகத்தை தூய்மையாகவும் அழகாகவும் வைத்திருக்க பள்ளி நிர்வாகத்தினர் முறையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் இந்த அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது. இந்திய விடுதலை போரில் ஆங்கிலேயருக்கு எதிராக களமாடிய ஒண்டி வீரன் நினைவு நாளான இன்று அம்மாவீரனின் நினைவை போற்றி வணங்குவோம் என அமமுக பொதுச் செயலாளர் திரு டிடிவி தினகரன் தெரிவித்துள்ளார். அம்மா மக்கள் முன்னேற்றக் கழக பொதுச் செயலாளர் திரு டிடிவி தினகரன் வெளியிட்டுள்ள ட்விட்டர் பதிவில், இந்திய விடுதலை போரில் ஆங்கிலேயருக்கு எதிராக களமாடிய தலகர்த்தர்களில் ஒருவரான ஒண்டி வீரனின் நினைவு நாள் இன்று கடைபிடிக்கப்படுவதை நினைவு கூர்ந்துள்ளார். கடைசி மூச்சு வரை வீரப்போர் புரிந்து தன் இன்னுயிரையும் தாய் நாட்டிற்காக ஈந்த மாவீரனின் நினைவை போற்றி வணங்கிடுவோம் எனவும் திரு டிடிவி தினகரன் குறிப்பிட்டுள்ளார். பொறியியல் படிப்பில் சேருவதற்கான சிறப்பு பிரிவு மாணவர்களுக்கான கலந்தாய்வு ஆன்லைன் வாயிலாக இன்று தொடங்கி நடைபெற்று வருகிறது. தமிழகம் முழுவதும் உள்ள 431 பொறியியல் கல்லூரிகளில் இருக்கும் BE, BTech, BR படிப்புகளில் சேருவதற்கான கலந்தாய்வு இன்று தொடங்கியது. தமிழகம் முழுவதும் 110 இடங்களில் மாணவர்கள் ஆன்லைன் மூலமாக கலந்தாய்வில் பங்கேற்கலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. முதலில் சிறப்பு பிரிவு மாணவர்களுக்கு இன்று முதல் 24ஆம் தேதி வரை கலந்தாய்வு நடைபெறவுள்ளது. இதில் முதல் நாளான இன்று 121 மாணவ மாணவிகள் கலந்து கொள்கின்றனர். பொறியியல் படிப்புகளில் சேர விண்ணப்பித்தவர்களில் தகுதி உள்ளவர்களுக்கான தரவரிசை பட்டியல் கடந்த வருகிற 16ஆம் தேதி வெளியிடப்பட்டது. பொது பிரிவு கலந்தாய்வு வருகிற 25ஆம் தேதி தொடங்கி 4 சுற்றுகளாக நடக்கிறது. இந்த கலந்தாய்வில் கலந்து கொள்ள 1,58,157 பேர் தகுதியுள்ளவர்களாக அறிவிக்கப்பட்டுள்ளனர். மொத்தம் 1,48,811 இடங்கள் உள்ளன.
அனைத்து பிரிவினருக்குமான கலந்தாய்வு ஆன்லைன் வாயிலாகவே நடைபெறுகிறது. கடந்த ஆண்டு வரை கலந்தாய்வு தொடக்கத்தில் முன்பண கட்டணம் செலுத்த அறிவுறுத்தப்பட்டு வந்தது. இந்த ஆண்டு அந்த நடைமுறை ரத்து செய்யப்பட்டுள்ளது. நேரடியாக மாணவர் விருப்ப இடங்களை தேர்வு செய்ய வேண்டும். பின்னர் தேர்வு செய்ததில் தற்காலிக ஒதுக்கீடு மாணவர்களுக்கு அளிக்கப்படும். அதில் மாணவர் ஒரு இடத்தை உறுதி செய்ய வேண்டும். அதனைத் தொடர்ந்து ஒதுக்கீட்டு ஆணை வெளியிடப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியில் கடனாக கொடுத்த பணத்தை திருப்பிக் கேட்ட கட்டிட தொழிலாளி குத்தி கொலை செய்யப்பட்ட சம்பவத்தால் பரபரப்பு ஏற்பட்டது. கோவில்பட்டி சிவாஜி நகரைச் சேர்ந்தவர் பாலமுருகன். கட்டிட தொழிலாளியான இவர் வள்ளுவர் நகரைச் சேர்ந்த முத்துராஜ் என்பவருக்கு 10,000 ரூபாய் கடனாக கொடுத்ததாக கூறப்படுகிறது. பாலமுருகன் தான் கடனாக கொடுத்த பணத்தை திருப்பித் தருமாறு முத்துராஜிடம் கேட்டுள்ளார். அப்போது ஏற்பட்ட வாக்குவாதத்தில் ஆத்திரமடைந்த முத்துராஜ் கத்தியால் பாலமுருகனை குத்திவிட்டு தப்பியோடியதாக கூறப்படுகிறது. இதில் சம்பவ இடத்தில் பாலமுருகன் பரிதாபமாக உயிரிழந்தார். இதுகுறித்து தகவல் அறிந்த கோவில்பட்டி கிழக்கு காவல் நிலைய போலீசார் விரைந்து சென்று உடலை கைப்பற்றி உடற்கூறு ஆய்விற்காக அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். மேலும் வழக்கு பதிவு செய்து தப்பியோடிய முத்துராஜை தேடி வருகின்றனர். திமுகவைச் சேர்ந்த சங்கரன் கோவில் நகராட்சி தலைவரின் கணவர் தங்களுக்கு கொலை மிரட்டல் விடுத்ததாக அதே கட்சியைச் சேர்ந்த பெண் கவுன்சிலர் ஒருவர் காவல் நிலையத்தில் புகார் செய்துள்ளார். தென்காசி மாவட்டம் சங்கரன் கோவில் நகராட்சியில் திமுகவைச் சேர்ந்த உமா மகேஸ்வரி சரவணன் என்பவர் நகராட்சி தலைவராக உள்ளார். இங்கு உள்ள 25வது கவுன்சிலர் திருமதி முப்பிடாதியின் கணவர் வார்டு பிரச்சினை தொடர்பாக தொலைபேசியில் அவரிடம் பேசியுள்ளார். அப்போது அவரை நகராட்சி தலைவர் உமா மகேஸ்வரியின் கணவர் சரவணன் மிக தரக்குறைவாக பேசி கொலை மிரட்டல் விடுத்துள்ளார். இதனைத் தொடர்ந்து பாதிக்கப்பட்ட 25வது வார்டு கவுன்சிலர் திருமதி முப்பிடாதி சங்கரன் கோவில் காவல் நிலையத்தில் புகார் செய்துள்ளார். அதில் சங்கரன் கோவில் நகராட்சி தலைவர் திருமதி உமா மகேஸ்வரியின் கணவர் சரவணன் தமக்கும் தமது கணவருக்கும் கொலை மிரட்டல் விடுத்துள்ளதாக தெரிவித்துள்ளார். எனவே தங்களுக்கு பாதுகாப்பு வழங்க வேண்டும் என புகார் செய்துள்ளார். சென்னை அம்பத்தூரில் நேற்று பட்டப்பகலில் காவல் நிலையத்தின் எதிரே கார்த்திக் என்பவர் வெட்டி படுகொலை செய்த சம்பவத்தில் ஈடுபட்ட முக்கிய குற்றவாளி வெங்கடேஷ் உட்பட 9 பேரை கைது செய்து அம்பத்தூர் போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். அம்பத்தூர் கலைவாணர் நகரில் கடந்த ஏப்ரல் மாதம் 24ஆம் தேதி திரையரங்கில் ஏற்பட்ட மோதலால் பட்டப்பகலில் லோகேஷ் என்பவரை 10 பேர் கொண்ட கும்பல் வெட்டி படுகொலை செய்தது. இதற்கு பழிக்கு பழியாக லோகேஷின் தம்பி வெங்கடேசன் மற்றும் கூட்டாளிகள் சேர்ந்து நேற்று மதியம் சண்முகம் என்பவரின் உடன் பிறந்த அண்ணன் கார்த்தி என்ற ஸ்விக்கி உணவு டெலிவரி செய்பவரை அம்பத்தூர் காவல் நிலையம் எதிரே வைத்து சரமாரியாக வெட்டியதில் சம்பவ இடத்திலேயே அவர் உயிரிழந்தார். அங்கு சென்ற அம்பத்தூர் காவல்துறையினர் பிரேதத்தை கைப்பற்றி உடற்கூறாய்வுக்கு அரசு கீழ்ப்பாக்கம் மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். கொலை தொடர்பாக கார்த்தியின் தந்தை ராஜா என்பவர் கொடுத்த புகாரின் பேரிலும் சிசிடிவி கேமரா காட்சியின் அடிப்படையிலும் அம்பத்தூர் காவல் உதவி ஆணையர் கனகராஜ் தலைமையில் அமைக்கப்பட்ட தனிப்படை போலீசார் கொலை சம்பவத்தில் ஈடுபட்ட 9 பேரையும் கைது செய்தது. வேடச்சந்தூர் அருகே தகராறில் ஈடுபட்ட தந்தையை கத்தியால் குத்தி கொலை செய்த மகன் கைது செய்யப்பட்டுள்ளார். திண்டுக்கல் மாவட்டம் வேடச்சந்தூர் அருகே உள்ள ஐயம்பாளையம் கிராமத்தில் உள்ள காளியப்பன் என்பவர் கஞ்சா போதையில் அடிக்கடி பொதுமக்களிடம் தகராறில் ஈடுபட்டு வந்துள்ளார். இந்த நிலையில் நேற்று வழக்கம் போல் அவர் கஞ்சா போதையில் மனைவி மற்றும் மகன்களை ஆபாச வார்த்தைகளால் பேசி தாக்க முயன்றுள்ளார். இதனால் ஆத்திரமடைந்த அவரது மகன் சரவணகுமார் தந்தையை கத்தியால் குத்தி கொலை செய்துள்ளார். தகவல் அறிந்து சம்பவ இடத்துக்கு வந்த போலீசார் மகனை கைது செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். கச்சத்தீவை மீட்க சட்ட ரீதியான நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக மத்திய வெளியுறவுத்துறை இணை அமைச்சர் திரு முரளிதரன் தெரிவித்துள்ளார். திருச்சி விமான நிலையத்தில் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த மத்திய வெளியுறவுத்துறை இணை அமைச்சர் திரு முரளிதரன் கச்சத்தீவை மீட்க சட்ட ரீதியான நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது என்றார். ஒரே நாடு ஒரே தேர்தல் பற்றி நாடு முழுவதும் விவாதிக்கப்பட்டு வரும் நிலையில் தகுந்த நேரத்தில் நடவடிக்கை எடுக்கப்படும் என கூறிய அவர் திமுகவின் ஊழல்கள் மற்றும் குடும்ப ஆட்சியை தொடர்ந்து பாஜக எதிர்த்தும் சுட்டிக்காட்டியும் வருவதாக தெரிவித்தார். இந்திய நாட்டின் பாதுகாப்பிற்காக சீனா உளவு கப்பலை மத்திய அரசு உன்னிப்பாக கவனித்து வருவதாகவும் திரு முரளிதரன் கூறினார்.
உதகை அருகே 4 வயது சிறுமியை தாக்கிக் கொன்ற சிறுத்தை கூண்டில் சிக்கியது. நீலகிரி மாவட்டம் கோத்தகிரி அருகே தேனாடு கம்பை அரக்காடு பகுதியில் தனியார் தேயிலை தோட்டத்தில் அசாம் மாநிலத்தைச் சேர்ந்த கிஷாந்த் என்பவர் குடும்பத்துடன் வசித்து வேலை செய்து வருகிறார். கடந்த வாரம் கிஷாந்தின் மகள் சரிதா என்கிற 4 வயது சிறுமியை சிறுத்தை தாக்கியுள்ளது. இதனால் சிறுமி சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். இதன் காரணமாக அரங்காடு பகுதியில் 4 இடங்களில் கண்காணிப்பு கேமரா பொருத்தப்பட்டு சிறுத்தையின் நடமாட்டத்தை வனத்துறையினர் கண்காணித்து வந்தனர். சிறுமியை கொன்ற சிறுத்தையின் நடமாட்டம் கடந்த 4 நாட்களாக உறுதி செய்யப்பட்ட நிலையில் பின்னர் சிறுத்தையை பிடிக்க அங்கு கூண்டு வைக்கப்பட்டது. இந்த நிலையில் உதகை அருகே 4 வயது சிறுமியை தாக்கிக் கொன்ற சிறுத்தை கூண்டில் சிக்கியது. வனத்துறைக்கு போக்கு காட்டி வந்த சிறுத்தையை முதுமலை புலிகள் காப்பகத்தில் விட வனத்துறையினர் முடிவெடுத்துள்ளனர். அழிக்கப்பட்ட செய்தியை மீண்டும் திரும்ப பெறும் வசதியை அறிமுகப்படுத்த உள்ளதாக வாட்ஸ்அப் நிறுவனம் அறிவித்துள்ளது. மெட்டா நிறுவனத்தின் கீழ் உள்ள வாட்ஸ்அப் தனது பயனாளர்களுக்கு அவ்வப்போது புதிய அப்டேட்டுகளை வெளியிட்டு வருகிறது. அந்த வகையில் பயனாளர்களுக்கு புதிய அப்டேட் ஒன்றை வாட்ஸ்அப் நிறுவனம் அறிமுகப்படுத்தப்பட உள்ளது. தற்போதைய நிலையில் அழித்த செய்தியை மீண்டும் திரும்ப பெற முடியாது. இந்த நிலையில் அழிக்கப்பட்ட செய்தியை மீண்டும் திரும்ப பெறும் வசதியை அறிமுகப்படுத்த உள்ளதாக வாட்ஸ்அப் நிறுவனம் அறிவித்துள்ளது. ஆனால் இந்த வசதியை செய்தியை அழித்த ஒரு சில நொடிகளுக்குள் மட்டுமே பயன்படுத்த முடியும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த வசதி விரைவில் பயன்பாட்டுக்கு வரும் என எதிர்பார்க்கப்படுகிறது. டெல்லியில் 12 IAS அதிகாரிகளை அதிரடியாக மாற்றி துணைநிலை ஆளுநர் திரு V.K. சக்சேனா உத்தரவிட்டுள்ளார். இந்த உத்தரவு உடனடியாக அமலுக்கு வருவதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். டெல்லி துணை முதலமைச்சர் திரு மணீஷ் சிசோடியா வீடு உள்ளிட்ட இடங்களில் CBI அதிரடி சோதனை நடத்தியது. இது தொடர்பாக சிசோடியா உள்ளிட்ட 14 பேர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. இதனைத் தொடர்ந்து 12 IAS அதிகாரிகளை துணைநிலை ஆளுநர் அதிரடியாக மாற்றம் செய்துள்ளார். இந்தியாவில் கொரோனா தினசரி பாதிப்பு எண்ணிக்கை நேற்றை விட இன்று சற்று குறைந்துள்ளதாக மத்திய சுகாதாரத்துறை தெரிவித்துள்ளது. நாடு முழுவதும் கடந்த 24 மணி நேரத்தில் 13,272 பேருக்கு புதிதாக கொரோனா தொற்று ஏற்பட்டுள்ளது. இதன் மூலம் கொரோனா பாதிப்பு மொத்த எண்ணிக்கை 4,27,890 உயர்ந்துள்ளது. கடந்த 24 மணி நேரத்தில் 36 பேர் வைரஸ் தொற்றுக்கு மரணமடைந்துள்ளதாகவும் இதன் மூலம் கொரோனா மொத்த பலி எண்ணிக்கை 5,27,289 அதிகரித்துள்ளதாகவும் மத்திய சுகாதாரத்துறை அமைச்சகம் கூறியுள்ளது. 1,01,166 பேர் மருத்துவமனைகளில் கொரோனாவுக்கு சிகிச்சை பெற்று வருவதாகவும் இதுவரை 4,36,99,435 பேர் கொரோனா தொற்றிலிருந்து குணமடைந்துள்ளதாகவும் நேற்று ஒரே நாளில் 13,900 பேர் தொற்றிலிருந்து மீண்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இன்று காலை 8 மணி நிலவரப்படி நாடு முழுவதும் 209,40,00,000 டோஸ் கொரோனா தடுப்பூசிகள் போடப்பட்டுள்ளதாக மத்திய சுகாதாரத்துறை கூறியுள்ளது.